என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, கைதுக்கு பயந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாம சிங்கப்பூர்ல போய் மருத்துவ பரிசோதனைங்கிற பேர்ல நீதிமன்றத்துக்கே விபூதி அடிச்சுட்டு ஓடி போய் இன்னைக்கு முன்ஜாமீன் வாங்கிட்டு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு அந்த நோட்டீஸுக்கு தடை வாங்கி கொண்டு, ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? இவர் வெளிநாடு போயிருந்தாலும் இவர் வந்துட்டு உள்நாட்டில் நம்ம நாட்டில் காலை எடுத்து வச்ச உடனே அங்கேயே அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் லுக் அவுட் நோட்டீஸ். ஒரு வெளிநாடு தப்பித்தும் போக முடியாது. அப்படி தப்பித்து போனாலும் அவர் வந்து இறங்குற உடனே விமான நிலையத்தில் இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் லுக் அவுட் நோட்டீஸே கொடுத்தது. இது என்னடா பெரிய தலைவலியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிங்கப்பூரில் இருக்கும்பொழுதே இங்கே வக்கீலை விட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடையை வாங்கினார். அப்படியாப்பட்ட வீராதி வீரன், சூராதி சூரன், ஒன்னா நம்பர் திருட ஏவாவேலு. இந்த ஏவாவேலு இன்றைக்கு இருக்கின்ற திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல்வாதினா செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, இவங்க ரெண்டு பேர் தான். இதுல ஏவாவேலு எல்லாரையும் மிஞ்சி மேல இருப்பாரோ அப்படின்னு தோணுது. KN நேரையும் ஒரு படி மிஞ்சி மேல போயிருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு விஷயங்களும் வெளியே வரும்போது, கரூர்ல போடாத ரோட்டுக்கு 3 கோடி எடுத்திருக்கிறார் அப்படின்னா சென்னையில ஒரு மேம்பாலத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அதுக்கு எவ்வளவு தெரியுங்களா? 2100 கோடி. ECR ரோட்ல டபுள் அடுக்கு ரோடு, மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் உள்ள ரோடு ECR ரோடு, பாண்டிச்சேரி ரோடு. இது அந்த ரோட்டில் வந்துட்டு கீழே ஒரு ரோடு, மேலே ஒரு ரோடு, டபுள் அடுக்கு ரோடு போடுறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க 14.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அந்த டெண்டரில் ஒரு நிறுவனம் 1400 கோடிக்கே நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோன்னு கேட்டோம். ஆனால் 2100 கோடிக்கு வேறு ஒரு ஆந்திராவை சேர்ந்த, ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு இவங்க கொடுத்துருக்காங்க டெண்டர். அப்படின்னா அப்போ அதில் இருக்கின்ற உள்நோக்கம் என்ன? ஒரு நிறுவனம் 1400 கோடிக்கே செய்து கொடுக்குறோம்னு டெண்டர் கோரி இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இவங்க கொடுத்தது 2100 கோடி ரூபாய்க்கான நிறுவனம். அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நம்ம பேசுறோம். முதல்ல ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு கொலை. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வந்துட்டு மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத கொலை. சமீபத்தில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டாங்க. அதிமுக கூட்டணியில் சென்னையில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிட்டாங்க. பட் அந்த பொற்கொடி அவர்களுடைய வயதே வந்துட்டு ஒரு 30 வயதுக்கு முன்னப்பனதான் இருக்கும். ஒரு கை குழந்தை. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறக்கும் பொழுது 1 வருட குழந்தை, 1 வருடம் கூட இல்லாத ஒரு குழந்தை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய முகம் கூட இன்னைக்கு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்கு உரியவராக வளம் வந்தவர். அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் சாதி மத பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று மிக நம்பிக்கையோடு குரல் எழுப்பிய ஒரு மிக உன்னதமான அரசியல் தலைவராக பார்க்கப்பட்டவர். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தவர். ஆயிரக்கணக்கான வழக்குரைஞர்களை உருவாக்கியவர். மிகப்பெரிய நம்பிக்கையின் ஆயுதமாக இருந்த அவரை, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதராக பார்க்கப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை 2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஒரு கும்பல் வந்துட்டு அவரை அவருடைய சொந்த வீடு கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த அந்த ஸ்பாட்லேயே அவரை வந்துட்டு சரமாரியா வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த வழக்கு பல கட்டங்களை தாண்டியது. முக்கியமான குற்றவாளிகள் 2 நபரை அந்த வழக்கில் ஏற்கனவே என்கவுண்டர் போட்டாங்க திமுக ஆட்சியில். இன்றைக்கு அந்த வழக்கில் உள்ள 12 நபர்களுக்கு வந்துட்டு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த வழக்கில் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த வழக்கு சரியான திசையில் செல்லவில்லை என்று ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டாங்க. அப்படி CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட அந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக்கூடாது என்று அப்போதைய தமிழக அரசு, திமுக அரசு, அப்போது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்றாங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அந்த கொலை வழக்கு தொடர்பான செய்தி வந்துட்டு உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தி. ஏன்னா திமுக அந்த அளவுக்கு நாடகம் ஆடியது அந்த வழக்கில். இப்போ அந்த வழக்கில் திமுக வந்துட்டு மேல்முறையீடு செய்து
உச்சநீதிமன்றத்தை தடை வாங்கினாங்க, சிபிஐ விசாரணை கூடாது என்று. அந்த உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்த அந்த மனுவை இப்போது இருக்கின்ற தமிழக அரசு அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்பொழுது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சிபிஐ விசாரணைக்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. இனி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்க தொடங்கும். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாடு அரசு வாபஸ் பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கான சட்ட சிக்கல்கள் நீக்கி சிபிஐ விசாரணை அதிகாரப்பூர்வமாக தொடங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு செப்டம்பர் 2025 ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணையில் குறைபாடுகள் இருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பின் தற்போதைய தாவேக அரசு சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெறுவதாக அது வாபஸ் பெற்றுக் கொண்டது. இப்பொழுது தமிழ்நாடு அரசு தனது எதிர்ப்பை வாபஸ் பெற்றுக் கொண்டதால் சிபிஐ அமைப்பானது செம்பியம் காவல் நிலைய போலீசாரிடமிருந்து வழக்கு ஆவணங்களை பெற்று ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புதிய விசாரணையை தொடங்க முழு அனுமதி பெற்றுள்ளது. இதற்கு இடையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்திருந்தது. ஆனால் கடந்த மார்ச் 2026 உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான ஜாமீனை நீட்டித்து உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. புரியுதுங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த 12 பேருக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து அவர்களை மீண்டும் சிறையிலேயே வச்சிருக்கு. இவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான வழக்குல தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க? இப்போ இந்த தகவலை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுது? எவ்வளவு பெரிய கொலை வழக்கு! ஒரு ஆம்ஸ்ட்ராங் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக மிக பிரபலமாக அறியப்பட்ட ஒரு நபர், மிகவும் இளம் வயது ஆக்டிவான ஒரு தலைவராக வலம் வந்தவர், மிகப்பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார் சென்னையில. அப்படிப்பட்ட நபரை ஒரு கும்பல் பட்ட பகல்லையே வெட்டி சாய்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த வழக்கில் அப்போதைய திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? 2 பேரை என்கவுண்டர் போட்டாங்க. ஏன் போட்டாங்க? அந்த என்கவுண்டருக்கு பின்னால நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே பல காணொளிகளில் பேசியிருக்கோம். அவங்கெல்லாம் என்கவுண்டர்ல போடப்பட வேண்டியவர்களே கிடையாது. ஆனால் அவர்களை திட்டமிட்டு கொண்டு போய் என்கவுண்டர்ல போட்டாங்க. ஒருவேளை சிபிஐ விசாரணை தொடங்கினா தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் பல பேரும் காங்கிரசினுடைய ஒரு மிக முக்கிய புள்ளியும் இந்த வழக்கில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பரபரப்பாக பேசப்பட்ட நபர்கள் இவங்க. இப்ப சிபிஐ விசாரணை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகிறது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வழக்கு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே. அடுத்ததாக இந்த ஏவாவேல் விஷயத்துக்கு வருவோம். 2100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்து அதுல 700 கோடி ரூபாய்க்கு மேல ஆட்டையை போட்டு இருக்கிற ஒரு நாதாரியினுடைய செய்தி இது. சென்னை டு பாண்டிச்சேரி ECR ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் கொண்ட ஒரு சாலை. எப்பொழுதுமே ஒரு 10 நிமிஷத்துல கடக்க வேண்டிய ஒரு தூரத்தை குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும் அதை கடக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரோடு தான் ECR ரோடு. அந்த ECR ரோட்ல திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் போற ஒரு மேம்பாலம் 14.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அந்த மேம்பாலத்துக்கு 2100 கோடி ரூபாய் டெண்டர் விட்டுருக்காங்க. 2100 கோடி ரூபாய் டெண்டர் விட்ட அந்த மேம்பாலத்தை இப்போதைய அரசு தாவேக அரசு ரத்து செய்து விட்டது நேற்று. ஏன் ரத்து செஞ்சாங்க? ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில 700 கோடி ரூபாய்க்கான டெண்டர் ஏற்கனவே ரத்து செஞ்சிருக்காங்க. இப்பொழுது புதிதாக இன்னொரு 2100 கோடி ரூபாய்க்கான டெண்டர் ரத்து செய்றாங்க. அப்ப கடந்த ஆட்சியில நடந்தது என்ன? ஏன் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இவங்க ரத்து செய்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சாமானிய மக்களுக்கு வரும் இல்ல. திருவான்மியூர் டு உத்தண்டி மேம்பாலம் 2 அடுக்குகளை கொண்டது. அதுதான் அந்த ப்ராஜெக்ட் திட்டம். கீழே ஒரு ரோடு, அதுக்கு மேல ஒரு ரோடு, ரெண்டுமே மேம்பாலம். இப்படி டபுள் அடுக்கு ரோடு. இதுதான் 2100 கோடி ரூபாய்க்கு விட்ட டெண்டர். ஆனா இந்த டெண்டரை ஒரு நிறுவனம் 1400 கோடி ரூபாய்க்கு நாங்க செய்து கொடுக்கிறோம்னு டெண்டர் கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கல இவங்க.
ஆனா 2100 கோடி ரூபாய்க்கு ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்? 1400 கோடி ரூபாய்க்கு நாங்க செய்யறோம்னு சொன்ன அந்த நிறுவனத்துக்கு கொடுக்காம 2100 கோடி ரூபாய்க்கான நிறுவனத்துக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இத கேள்வி சாமானிய மக்களுக்கே வரும் இல்ல. குறைந்தது 700 கோடி ரூபாய் வரைக்கும் இதுல ஊழல் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கிடப்பட்டு இப்பொழுது இந்த மேம்பால டெண்டர் வந்துட்டு ரத்து செஞ்சுட்டாங்க. இப்ப என்ன ஆகும் ஏவாவேலு நிலைமை யோசிச்சு பாருங்க. இவர் வந்துட்டு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், எல்லாமே இவர் தான். இப்ப இந்த டெண்டர் இவர் சம்பந்தப்பட்டது தான். 2100 கோடி ரூபாய் டெண்டர் ரத்தானா அப்ப ஏவாவேலுக்கு எவ்வளவு பெரிய ஆப்புன்னு பாத்தீங்களா? இப்போ குறைஞ்சது ஒரு 700 கோடின்றது ஒரு 500 கோடினா வாங்கியிருக்க மாட்டாரா? இந்த 500 கோடி இவரே முழுங்கிருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முதல் குடும்பத்துக்கு ஒரு அமௌண்ட்டும் மீதி நான் ஏற்கனவே சில காணொலிகளில் சொல்லியிருக்கேன்ல, 70 விழுக்காடு இவங்க எடுத்தாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிரித்து பஞ்சு பஞ்சியாக பிரித்து பிச்சை மாதிரி பிச்சை எடுத்துருவானுங்க. அந்த மாதிரி தான் இவனுங்க வந்துட்டு வேலை நடத்துறது. இப்போது ஏற்கனவே டெண்டரை விட்ட உடனே எல்லாருக்கும் பிச்சு போட்டிருப்பாரு. இப்போ டெண்டரை எடுத்தவன் டெண்டரே காலி ஆகி போச்சு, இல்லை டெண்டரே ரத்தாகி போச்சு, வாங்கின கமிஷனை கேட்காத விட்டுருவாங்களா? இப்போ ஏவாவேலு அவுக்கணும் மூட்டையை. ஏவாவேலுக்கிட்ட அவுக்கிறதுக்கு எங்கெங்கே மூட்டை இருக்குன்னு கேட்குறீங்களா? கோடிக்கணக்கான மூட்டை கிடக்குதுங்க, எல்லாம் பிளாக் தான். ஆனால் எங்கே வச்சிருக்காரன் தான் நம்மளுக்கு தெரியாது. என்ன பண்ணுறது? ஏன்னா நம்மை போன்றவர்களுக்கு எடுக்கவும் தெரியாது, அதை பதுக்கவும் தெரியாது. ஆனால் அவர்களை போன்றவர்களுக்கு எடுக்கவும் தெரியும், பதுக்கவும் தெரியும். ஆனால் மற்றவர்கள் அதை கண்டுபிடிக்க முடியாமல் அமுக்கி வைக்கவும் தெரியும். ஆனால் நம்ம எதுக்குமே யூஸ் இல்லாத பயலுங்க. அதனால தான் இப்படி உட்காந்து கத்திட்டு கிடக்குறோம். அவனை ஏன் பிடிக்கல, இவனை ஏன் பிடிக்கல, இவனை ஏன் பிடிக்கல, அவன் இவ்வளோ அடிச்சிருக்கானே, இவன் இவ்வளோ அடிச்சிருக்கான்னு நம்ம கத்திட்டு தான் கிடக்குறோம். ஆனால் அவங்க கத்துறவன் நீ கத்திட்டுறா, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு போகிறோன்னு நம்மளுக்கெல்லாம் விபூதி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு காலத்துக்கு ஓடும் இந்த வண்டி? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பது வார்த்தை அல்ல. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்வியல் நிதர்சனம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் காங்கிரஸை அசைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அறிஞர் அண்ணா என்ற ஒரு பெருந்தகை வந்து காங்கிரஸை காணாம பண்ணிட்டார். அதன் பிறகு திராவிட கட்சிகளை யாருமே அசைக்கவே முடியாதுனாங்க. யாருமே எதிர்பார்க்கல. விஜய் என்ற ஒரு அரசியல்வாதி திடீர்னு அரசியலுக்குள்ள வந்து தமிழ்நாட்டில் அசைக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன திராவிட கட்சிகளை நசுக்கி ரசம் புளிஞ்சாச்சு. இப்போ இவர்கள் அடிச்சிருக்கின்ற, இவர்கள் கொள்ளையடிச்சிருக்கின்ற, இவர்கள் குவித்து வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டில் சூறையாடப்பட்ட அத்தனையும் பிடுங்கணும். அதுதான் நம்ம வேலை. அதற்கு அரசு தான் அந்த வேலையை கையில் எடுக்கணும். நீயோ நானும் செய்ய முடியாது. நம்ம பேசதான் முடியும், ஆதங்கத்தை வெளிப்படுத்த தான் முடியும், மக்களினுடைய குரலாக நம்ம ஒலிக்கத்தான் முடியும், மக்களினுடைய உள்ள குமுறல் இவ்வளவு இருக்குதுன்னு நம்ம சொல்லத்தான் முடியும். ஆனா அதிகாரம் நம்ம கிட்ட கிடையாது. பாமரர்கள் நாம. இந்த காணொலியை பார்க்கின்ற எவ்வளவு பேருக்கு இப்படி ஒரு ஆதங்கம் இருக்கும்? இவனுங்களெல்லாம் ஒரு நாளும் வெளியே விடக்கூடாது. ஏவாவேலுவோ, செந்தில் பாலாஜியோ, KN நேரோ, இவனுங்கெல்லாம் ஒரு நாள் கூட வெளியே திரியக்கூடாது அப்படின்னு நம்ம கிட்ட எவ்வளவு ஆதங்கம் இருக்கு. காரணம், அவனுங்களோ நாமளோ என்ன பங்காளிகளா? வாய்க்கா வரப்பு சண்டையா நமக்கு அவனுக்கும்? திருட்டு பயலுங்க நாட்டு மக்களினுடைய பணத்தை, வரி பணத்தை, அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து சுகபோக வாழ்க்கை வாழறானுங்க. வரி கட்டி சாகிற மக்கள் வயிற்று பொழப்புக்கு பிச்சை எடுக்கிறான். எவ்வளவு பெரிய ஆதங்கம்! ஏவாவேல வாழக்கூடாதுன்னு சொல்லலை, KN நேருவை வாழக்கூடாதுன்னு சொல்லலை, செந்தில் பாலாஜியை வாழக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்க மக்கள் பிரதிநிதியாக வந்தாலும் கூட உங்களுக்கென்று மக்களினுடைய வரி பணத்திலேயே சம்பளம் கொடுக்கிற மாடா நாங்க தான். அதையும் தாண்டி எங்களுடைய வரி பணத்தை மொத்தத்தையும் உருவி 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 சுரண்டி தின்னு கடைசியில எங்க தலை மேல ஒவ்வொரு சாமானிய மேலேயும் 1,25,000 ரூபாய் கடனை கொண்டாந்து வச்சு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனையும் 13 லட்சம் கோடிக்கு உயர்த்திட்டு என்னம்மா நடிக்கிறீங்க? ஆட்சி அதிகாரம் பறிபோன உடனே இப்படிப்பட்ட ஏவாவேலெல்லாம் விடலாமாங்க? விடலாமா ஏவாவேலெல்லாம்? அன்பு மக்களே, உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.